ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத முந்தின நாளே முடிவு பண்ணி கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் காலையில் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி பீட்ரூட் தான் டைம் டேபிளில், அதனால் பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம், ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆனால் டைமே இல்லைனாலும் ஒரு 5 நிமிஷம் காஃபி டீக்கு டைம் ஒதுக்கிடணும் எனக்கு. அப்போ தான் பிரிஸ்காக வேலை நடக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் டோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பால், ஜீனி, அப்புறம் முட்டை அதை நல்லா அடித்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அடிச்சுக்கணும். தோசை தவாவில் நெய் போட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரசமும் பீட்ரூட் பொரியலும் பண்ணணும். அதுக்கு ரசத்துக்கு மிக்ஸி ஜாரில் பிள்ளைங்க எதையெல்லாம் தூக்கி போடுவாங்களோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அரைச்சிடணும். மல்லி இலை, தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவராகவும் இருக்கும். நிறையா வேஸ்ட்டு சேராது ரசத்தில், எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுறதுனால. அதுக்கப்புறம் புளிக்கரைசல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. இன்றைக்கி ரைஸை குக்கரில் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வடிக்கும்போது நம்ம வடித்த சோறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பாடு, பொல பொலண்டு. டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. பீட்ரூட் பொரியலுமே சைடில் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். பீட்ரூட் பொரியல், ரசம், சோறு. உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்து விட்ருந்தீங்க அப்படின்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.